Hi friends, welcome back to my channel Vasandam Illam. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஆனுவல் டே வீடியோ செலிப்ரேஷன் வீடியோ தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த ஆனுவல் டேக்கு வந்து சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவி கோபிநாத் சார் தான் வந்திருந்தாரு. அவர் வந்து பேரண்ட்ஸ்களுக்காக பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லியிருந்தாரு. அது இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க. Beloved director ma'am, Srimati Balamika Shaktivelu, our guest of honor, a pillar of wisdom and strength, Sri Manoharan sir of British International School, Mangaru, and the captain of our ship, our ever supportive principal, Sri Anup sir, and our beloved vice principal ma'am, Srimati Bhairavi from British International School, Arcard. Energetic audience, let's welcome them with a round of applause as they step forward with cheers and celebration. Come on audience. முதல் முக்கியமான விஷயம் பேரண்டிங்ல பாசிவ் ஒன்று இருக்குது, ஆக்டிவ் ஒன்று இருக்குது. பிள்ளைகளை வளர்ப்பது ஆக்டிவ் சைடு, பாசிவ் சைடுங்கிறது நம்மளை பற்றி நம்ம கவலைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் மன அளவிலும் உடல் அளவிலும் நன்றாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளை சரியாக வழிநடத்த முடியும். நீங்கள் உருவாக்க போகிற சொத்தை விட நீங்கள் தான் பிள்ளைகளுக்கான பெரிய சொத்து என்பதை மறக்காதீர்கள். உங்கள் மீது கவனத்தோடு இருங்கள். இரண்டாவது, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ், டோன்ட் கேர் அபவுட் வாட் யூ டோன்ட் ஹேவ். உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பாருங்கள். அதை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும் என்று யோசிங்கள். உங்களை இன்னொருத்தரோடு கம்பேர் பண்ணாதீர்கள். மூன்றாவது, உங்களை இன்னொருவரோடு கம்பேர் பண்ணுகிற போது உங்களுக்கு வீட்டு வரும். அதே மாதிரி பிள்ளைகள் மேல அதை அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை இன்னொருத்தரோடு ஒப்பிடாதீங்க, உங்க பிள்ளை இன்னொருத்தரோடு ஒப்பிடாதீங்க. உங்க பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய தனித்திறன் என்னவென்று கண்டுபிடிங்கள். நான்காவது, ஒவ்வொரு பிள்ளைங்க ஏதோ அவர்கள் ஒரு யூனிக், அவங்ககிட்ட என்ன டேலண்ட்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த துறையில் அவர்கள் வளர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். இந்த துறை தான் சிறந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யார் ஒருத்தர் இந்த துறையில மாஸ்டர் ஆகணும் அவன் தான் முக்கியமான ஆள். ஆறாவது முக்கியமான விஷயம், டெசிஷன் மேக்கிங் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே. ஏன்னா டெக்னாலஜி தான் பெரிய விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். டெக்னாலஜி என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. டெக்னாலஜி வேகமாக கற்றுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மட்டும் இருக்கு. அதனால டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஏழாவது, யார் ஒருத்தருக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியுது அவர் தான் மாஸ்டர். அது என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி தான், சயின்ஸா இருந்தாலும் சரி தான், டெக்னாலஜியா இருந்தாலும் சரி தான், ஹியூமனா இருந்தாலும் சரி தான், மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி தான். அப்போ ப்ராப்ளம் சால்விங் டெக்னாலஜி அங்கே ரொம்ப முக்கியமானது. எட்டாவது, கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்க. பிள்ளைகளோட உரையாடல் ஒன்லி கம்யூனிகேஷனோட இருந்துகிட்டே இருக்காங்க. தான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் கல்வியோடு புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்து பேசுகிற மனிதர்களோடு எப்படி உரையாட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்ப சயின்ஸ் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போதான் திரும்ப இழுத்து உங்களை குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க, சமூகத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஒன்பதாம், உங்கள் வளர்ப்புக்கும் வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். நீங்க பிள்ளைகளை அப்படியே பத்திரப்படுத்தி வளர்த்துக்கிட்டீங்கன்னா வெளி உலகம் அப்படி இல்லை. பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான துணிச்சலையும் அந்த பிள்ளைக்கு நீங்க கொடுக்கலன்னா வெளியில போய் அவன் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை பெற மாட்டான். 10வது முக்கியமான விஷயம், பெருசா கவலைப்படாதீங்க, பிள்ளைங்களாம் ஒரு தோத்து போயிட மாட்டாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இது முக்கியமான விஷயம். சென்ஸ் நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்க இருக்கிறதுனால 10 இல்ல 10+1 இது அடிஷன். இது பேரண்டிங் சம்பந்தம் கிடையாது. ஐ வாண்ட் டு டெல் யூ பீப்பிள், உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடுவில் உங்கள் பிள்ளைகளை விடாதீங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு நடுவில் உங்கள் பிள்ளைகளை விடாது. அந்த பிள்ளைகள் எப்போது வேண்டுமானாலும் உங்களை விட்டு போகலாம். 10ஆம் வகுப்புக்கு பிறகு ஹாஸ்டலில் படிக்க போகலாம். 12ஆம் வகுப்புக்கு பிறகு சென்னைக்கு படிக்க போய்விடலாம். யூஜி படிப்பதற்கு அமெரிக்காவிற்கு போய்விடலாம். அதற்கு பிறகு திருமணமாகி தனியே போய்விடலாம். கடைசி வரை உங்களோடு இருக்கும் போது நீங்க 2 பேரும் மட்டும்தான். நம்ம வீடுகளில் ஒரு குரூப் போட்டோ யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது எடுத்துருப்பீங்க. நான் சொன்னது போய் வீட்டில் யோசிச்சு பாருங்க. நீங்க 2 பேரும் தேர்ந்தெடுப்பு போனபோது எடுத்த புகைப்படம்லாம் இருக்கும். போய் பாருங்க. 2 பேருக்கு சேர்ந்து இருப்பீங்க. கண்ணுத்தோட கண்ணை வச்சு அப்படிலாம் போட்டாரு. ஊட்டியில் ஒரு தொப்பியெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் கல்யாண வீடுகளில் புதுமண தம்பதியாக நீங்க போய் நிற்கக்கூடிய காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா உங்க பக்கம் தான் அவர் நிற்பார். இல்லாட்டி உங்க தோள்பட்டை பிடித்த வேண்டிய அவர் நிற்பார். அப்போ கூட போட்டோகிராஃபர் நீங்க இந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் வாங்கன்னு சொன்ன கூட முரண்டு குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி பக்கத்துல இந்த புருஷெல்லாம் நிறைய பேர் உண்டு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2 குழந்தை வந்த பிறகு உங்க போட்டோலாம் நீங்க கவனிச்சு பாருங்க. பிள்ளைங்க எல்லாம் நடுவில் நிற்பாங்க. எப்படி வந்துச்சு? ஏன் அவங்க சைடில் நிறுத்தி இருக்க வேண்டியதானே? தோணாது. நீங்க 2 பேரும் விலகிட்டீங்க, பிள்ளைங்க நடுவில் வந்துடும். ஞாபகம் வச்சுங்க, இந்த பிள்ளைங்க எப்ப வேணாலும் விலகி போயிடும். நீங்க தான் சேர்ந்து இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கிற பேர் வழின்னு 24 அம்மாக்கள் பிள்ளைகள் மேல அப்சஸ்டாகவே இருக்காங்க. பாவம் ஆண்கள் ரொம்ப ஏங்குவானுங்க, சொல்ல மாட்டாங்க. இப்ப கூட பெண்களின் இயக்கத்தை பத்தி நான் சொன்னா எல்லா பெண்களும் கைத்தட்டிருப்பாங்க. இப்ப கூட 3 பேர் தான் பாவம் அப்பாவி ஆண்கள் கைத்தட்டாங்க. அவ்வளோ அம்மாஞ்சிங்க ஒண்ணு தெரியாது. நமக்காக ஒருத்தர் பேசுறானே கையை தொட்டி தம்பியை காப்பாத்துவான். ஆண்களுக்கு அதை சொல்ல வர. அப்போ பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஆளாக்குறேன், டியூஷன் எடுக்கிறேன், இது பண்றேன், டீ ஆத்துறேன், மோர் ஆத்துறேன் எல்லாம் பண்ணி விட்டு அவனை படிச்சு காலேஜ்லாம் அவன் போயிட்டு ஒரு வேலைக்கு போவான். அப்பெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போன போய் சொல்லாம போக ஆரம்பிப்பான். போறேன்னு சொன்னவே போயிட்டு சொல்லுவான். மகளை அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் இருக்கேன்னு சொல்லி ஒரு 15 வருஷம் ஓடி 20 வருஷம் ஓடி 20 ஆண்டுக்கு பிறகுதான் தெரியும் இந்த வீட்டில் ஒரு புருஷன் ஒரு கேரக்டர் தான். அவனை அப்படியே விட்டுட்டான். அந்த 20 ஆண்டுகள் எல்லாத்தையுமே பழகிடுவான். தானே எழுந்து தானே காப்பி குடிப்பான். அவனுக்கு ஒரு ரொட்டீனுக்கு கீழே வந்துடுவான். ஒரு சாதாரண சிம்பிள் வாழ்க்கை வருவான். ஒரு ப்ளூ கலர் கையிலையும் வெள்ளை கலர் பிஞ்ச பணியனையும் போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு காப்பி குடிச்சுட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி வாழைத்தார் ஜூஸ்லாம் குடிச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு கரெக்டாக டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு வேலைக்கு போவான்.
வருவான், காசு கொடுப்பான், என்ன படிக்கிறாங்கன்னு கேட்பான், நல்லா இருக்கு அம்மா வாழ்த்துக்கள், போயிட்டே இருப்பான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு பழகிடும். 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரியும், ஐயோ வீட்டில் இருக்கக்கூடிய கணவரை அம்மா அப்படியே விட்டுட்டு போயிட்டமே, செல்லமா வளர்ந்த பிள்ளை அந்த மனுஷன். ஏன்னா கல்யாணம் புதுசாக இருந்தாலும் ஷூ எடுத்து கொடுத்து, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, மேட்சிங் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, முத்தம்லாம் கொடுத்து அனுப்பி வச்சோம். இப்போ மொத்தமா ஜோலியை முடிச்சுட்டு அந்த ஆளை விட்டுட்டமே. இப்போ இவங்க போன பிறகு அந்த ஆள் இருக்காங்கிறது தெரியும். தோழிகள் எல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைன்னு பார்த்து கிடைச்சா அந்த ஆள் அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் விட்டாது, தெரியுமா? பெண்களும் இப்படிதான். பெண்கள் இன்னும் அவங்க தனி உலகத்துக்கு போயிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க ரொட்டீன்ல இருப்பாங்க. நீங்க கிட்ட போய் உட்கார்ந்தா கூட நகர்ந்து உட்காருவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈசியா, டச்சே இல்லை, பழக்கமே இல்லை, ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருவாங்க. விட்டாதீங்க. கடைசி வரை உங்க கூட வரப்போறது உங்க கணவன் தான். கடைசி வரை உங்க கூட வரப்போறது மனைவி தான். என்னைக்காவது ஒரு நாள் உங்க கல்யாண நாள் உங்க பிள்ளைங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து கேட்க விட்டீங்கன்னு உங்களுக்கு 45 வயசுல சொல்லல வெக்கம் வந்துச்சுனாவே யூ ஆர் நாட் a good couple. அன்னைக்கு முத்தம் கொடுக்குற மனசு இருந்தாதான் யூ ஆர் குட் கப்புள். கூச்சப்படாது, முத்தம்லாம் தப்பு ஒண்ணு இல்லை. புருஷன் தானே கொண்டாடி கொடுக்குறீங்க, அவன் விட்டுட்டு போயிடாதீங்க அப்படி. ஏன்னா அந்த ரொட்டீன் ஆள் பழகிட்டானா திரும்ப வரமாட்டான். ஒரு பெரிய பிரச்சனை ஆண்ட. அதுக்கப்புறம் நீங்க காலையில சரி இனிமே ஒரு நாள் கவனிக்கல, இனிமேலாவது புருஷனை கவனிக்கிறேன், பிள்ளைகளை கவனிக்கிறேன், என்ன நம்பி வந்த மனுஷனை நான் விட்டுட்டேன். கல்யாணத்தனைக்கு என் மாமியாரு அவர் கையை பிடிச்சி கொடுத்து இது வரைக்கும் நான் பத்திரமா பாத்துக்கிட்டேமா, இனிமே நீ பாத்துக்கன்னு கொடுத்துச்சு. நான் ஒரு 2-3 வருஷம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளை இருந்தாலும் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க காலைல காஃபி போட பண்ணீங்கன்னா அந்த ஆள் சொல்லுவார்லப்பா நானே கலந்துக்கிறேன், எனக்கு சௌரியப்படாது, நீ போட்டா வேணான்னு. அவர்கள் ஒட்டுவது ரொம்ப சிரமம். அதே மாதிரி தான் நாளைக்கு மனைவியோட சேர்ந்து போவாங்க, நம்மகிட்ட வெளியில போவோம், இல்லை வேணாம் நான் போய்க்கிறேன், எங்க டூர் போவோம், வரமாட்டாங்க. ஸோ உங்க குரூப் போட்டோல மறுபடியும் நீங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. அந்த 2 பிள்ளையும் அமெரிக்காலேருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவான், இந்த பிள்ளை ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புவோம். அப்புறம் அது 2 பேர் புருஷன் மட்டும் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி பை மாங்க. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு டிவி 2 ரூம் உட்காந்து இதுல நீ அவனை பார்த்துட்டு இருப்பீங்க, அதே அவர் ஹாட் ஸ்டார் பார்த்துட்டு இருப்பாரு. எதுக்குன்னு இந்த வாழ்க்கை. Don't allow a kitchen between you people. என்ன இப்படி சொல்றீங்க, பிள்ளை மேல பிரியம் இல்லாமல் பிரியத்தோடு இருங்கள். ஆனால் உங்கள் 2 பேருக்கு கூடிய இன்டிமசி எந்த இடத்திலும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு வேறு வேலை இருக்கு. ஓகே, உலகத்திலே அற்புதமான உறவு என்பது என்ன தெரியுமா? நீங்க ஒரு பிள்ளையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிறந்த பிள்ளை, உங்க ரத்தம், சரியா? உங்க பிள்ளைக்கு அவன் ரத்தம் நீங்க. ஆனா ரத்த பந்தம்லாம் இல்லாம யார் என்னன்னே தெரியாம எங்கிருந்தோ வந்து இந்த பிரபஞ்சம் எப்படியோ கனெக்ட் பண்ணி 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்குள்ள that's a magic. Enjoy the magic. சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Swagatanjali
Let's hear it loud and proud for a classical dazzling performance. A soulful start to Rishis Excellencia. Thank you to our classical choreographers, Ms. Nivedita and the in-charge teacher, Ms. Priyadashini, for this graceful performance.